நீங்கள் முஸ்லீமா பார்த்தா அப்படி தெரியலையேன்னு கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்டோரிலாம் நான் அப்புறமா சொல்கிறேன். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எங்கே ஹனிமூன் ட்ரிப் போகிறோன்னு. மணாலி தாங்க போகிறோம். ஃபுட்டு எல்லாமே வீட்டுக்கிட்டே எல்லாமே வாங்கிக்கிட்டோம். ஏன்னா எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டோம். தனித்தனியாக பேக்கில் செட் பண்ணிவிட்டோம். அப்புறமா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா நைட் ஏறணும். நைட்டு வந்து சாம்பார் சாதம் அப்புறமா சப்பாத்தி எங்கள் மாமனார் செஞ்சு கொடுத்துருந்தாரு. மார்னிங் சாப்பிட்லான்னு பார்த்தா எதுவுமே நல்லாவே வரல. காஃபி மட்டும் தான் நல்லா இருந்தது. அதுக்கடுத்து சொல்லிட்டு என்னடா பண்ணுறதுன்னு இருந்தோம். எங்கள் கூட வந்திருந்தாங்க. என்னென்னா இது ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் போயிருந்தோம். ஒரே ட்ரெயினில் தான் ஒரு 5 கப்புள்ஸ் இருந்தோம். ஆனால் எங்கள் கூட 2 பேர் தான் இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு அந்த இதில் இருக்காங்களாம். அவங்கள வச்சு பிரியாணி வாங்கி எங்கள் ஸ்டேஷனில் கொடுக்க சொன்னாங்க. கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. அதுக்கு டெல்லியில் தாங்க இறங்கணும். இறங்கிட்டு ரூம்க்குலாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கடுத்து மணாலிக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபேமஸான மார்க்கெட் இருக்குல்ல, அந்த நேம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஒருத்தங்க எல்லாமே கம்மியாக இருந்துச்சு. போகும்போது வெறுக்கையாக போனேன், வரும்போது இவ்வளோ ஃபுல்லாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். பாய்.